ஒருவேளை விஜய் வின் பண்ணிடுவாரா சார்? 99.9% விஜய்க்கு வந்து அதிக தொகுதிகள் கிடைக்கும்னு கூட கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா விஜயுடைய பே பண்ணின கருத்து திணிப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் வந்து சுற்றி இருக்கிறவங்களோட பேச்சை நம்பி தான் வந்து இவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கிறாரு. சார் விஜய் சார் ஒன்றும் தெரியாது பாப்பாவை சார். பெரிய சினிமா பிரபலங்கள் யாருமே வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கல. த்ரிஷா கூட அவ டிவி கேட்குறதா சார் ஓட்டு போட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சார். விஜய் மட்டும்தான் காசே கொடுக்காம இத்தனை ஓட்டுகளை சம்பாதிக்கிறாரு. காசு கொடுக்கலன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எங்கள் தொகுதியில் இருக்கிற இளைஞர்களில் முக்காவாசி பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்று சொல்வதே வந்து தவறான கூற்று. கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கல, அதனால விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு வந்து ஒரு வள்ளலாக வாழ்ந்தவர் விஜயகாந்த். விஜயுடைய ட்ராக் ரெக்கார்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க பார்ப்போம். 3 மாசத்துல வர நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கலந்துக்க போறது இல்லைன்னா இப்போ எதுக்கு கட்சியை பற்றி அறிவிக்கணும்? 3 மாதம் கழித்து தான் சாந்தி முகூர்த்தம் என்றால் எதற்காக 3 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணணும்? சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்கல்ல சார். விஜய் நிறைய மேஜிக் பண்றாரு சார். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இப்போ ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் எதை திறந்தாலுமே எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போட்டோன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருவேளை விஜய் வின் பண்ணிடுவாரா சார்? 99.9% விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு இது கிடையாது, வாய்ப்பு கிடையாது. விஜய் வின் பண்ணுவார்னா அவர் எம்எல்ஏவா அது கூட பெரம்பூர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய கட்சி ஜெயித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு 99.9% வாய்ப்பு கிடையாது. நான் ஃபேஸ்புக்கில் என்னுடைய கணிப்பு போட்டிருந்தேன். பிஃபோர் த எலெக்ஷன்ஸ் ஒரு சின்ன மார்ஜினில் ஏடிஎம்கே வின் பண்ணோம். அதுக்கு ஒரு 1 or 2% கம்மியாக எடுத்து டிஎம்கே எதிர்கட்சியாக வரும். தாவேகா, விஜயின் தாவேகா வெறும் 3 எம்எல்ஏ சீட்டுகள் மட்டுமே ஜெயிக்கும் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அதுக்கு பிறகு வந்திருக்கிற பல கணிப்புகளுமே வந்து விஜய்க்கு அரௌண்டு 3 சீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. சார் இப்போ கருத்து கணிப்புகள் வந்ததெல்லாம் பார்க்கும்போது வந்து விஜய் நிறைய மேஜிக் பண்ணுறாரு சார். இப்போ எப்போவுமே ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா டிஎம்கே இல்லாட்டா ஏடிஎம்கேங்கிறது தெரிய வந்துடும். ஆனால் இந்த டைம் விஜய் வந்ததுக்கு அப்புறமா யார் அப்படிங்கிறதையும் கணிக்க முடியல சார். ஏன்னா விஜய்க்கு வந்து அதிக தொகுதிகள் கிடைக்கும்னு கூட கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இல்லை, விஜய்க்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும், ஒரு ஆட்சி அமைப்பார்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் மை இந்தியாங்கிற ஒரே ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவரே கூட அந்த கணிப்பை வெளியிட்டவரே கூட முதல்ல 90ன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து பேசும்போது உரையாடும்போது அட்லீஸ்ட் 70வது வரும் சொல்லிட்டு அவரே 20 குறைச்சிட்டாரு. 90ன்னு முதல்ல சொன்னவர் அவரே 70ன்ட்டு இறங்கி வந்துட்டார். இது வந்து இந்த விஜயுடைய கட்சி ஐடி விங்கு அவங்களுடைய பே பண்ணின ஒரு கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ அந்த மாதிரி வந்து திமுகவும் அதிமுகவும் பே பண்ணி அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்க மாட்டாங்களா? இல்லை, அதான் சொல்ல வரேன். இப்போது இது வந்து இந்த இப்போ 6 எனக்கு தெரிஞ்ச 6 நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கு. அதில் 3 நிறுவனங்கள் வந்து திமுக எட்ஜ் எடுக்கும்னு போட்டிருக்காங்க. 2 நிறுவனங்கள் வந்து ஏடிஎம்கே எட்ஜ் எடுக்கும்னு போட்டிருக்காங்களா. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் டிவிகே போட்டிருக்காங்க. இப்போது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் எக்ஸிட் போலில் வந்து அவங்க பணம் கொடுத்து தங்களுக்கு சாதகமாக வர வச்சு அவங்களுக்கு அதனால் யூஸ் எதுவுமே கிடையாது. பிஃபோர் த எலெக்ஷன்ஸ்னாக்கா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு நினைக்கலாம். ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ்னாக்கா இவங்க பணம் கொடுத்து அதனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பட் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் விஜயை கன்வின்ஸ் பண்ணணும். விஜய் வந்து சுற்றி இருக்கிறவங்களோட பேச்சை நம்பி தான் வந்து இவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கிறாரு. சார் விஜய் சார் ஒன்றும் தெரியாது பாப்பாவை சார். ஆமாம் சார், அவர் வந்து ஒன்றும் தெரியாத பாப்பான்னு சொல்கிறத விடவும் ஒன்றும் தெரியாத கொஞ்சம் மிகைப்படுத்தின வார்த்தையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு வேறு வார்த்தை தோணலை. ஒரு அரக்கன் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது சார். அந்த அரக்கன் பின்னாடி தான் சார் எல்லா தமிழக மக்களே ஓடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா யாரை பார்த்தாலும் டிவிக்கே ஏன் சினிமா பிரபலங்கள் கூட டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கதா சிம்பாலிக்காக சொல்லியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க.
எந்தெந்த சினிமா பிரபலங்கள் சொல்லுங்க. ஜெய், சிபி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் சார். இவங்க ஜெய் வந்து மார்க்கெட் போன நடிகர். ம் கிட்டத்தட்ட சிபிராஜும் அதே இதுதான். ம் ஸோ இவங்க சொன்னதெல்லாம் வந்து ஒரு பெரிய கணக்கு எடுத்துக்க முடியாது. இப்போ சினிமாலேருந்து ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னா சார் சார் த்ரிஷா கூட அவ டிவி கேக்குதா சார் ஓட்டு போட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சார். ஏன்னா த்ரிஷா அவங்க வந்து பாட்டுலாம் போட்டு சிம்பாலிக்கா வெளிப்படுத்தி இருந்தாங்க. த்ரிஷாவை வந்து சின்னம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்சிக்காரங்க. இளைய தலைவி. இளைய தலைவி ம், அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க போட்டதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ம், மற்றபடி பெரிய சினிமா பிரபலங்கள் யாருமே வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கல. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான தலைவர் கிடையாது அப்படிங்கிறது அந்த சினிமா பிரபலங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறதுனால தான் வேற பிரபலங்கள் யாருமே வந்து விஜயை ஆதரிக்கலை. ம். இப்போது புஷி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த மாதிரி சில டிக்கெட்டுங்க விஜயை வந்து தூண்டி விட்டு, தலைவா நீங்கள் வந்து அரசியல் இறங்குனாக்கா வந்து எம்ஜிஆர் மாதிரி சிஎம் ஆயிடலாம் அப்படி இப்படின்னு தங்களுடைய சுயலாபத்துக்காக உசுப்பேத்தி விட்டுட்டு தான் அவரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால் இப்போவும் வந்து அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சில கணிப்பை வெளியிட்டுட்டாக்கா, ம். நாளைக்கு வந்து அவர் தோற்று போயிட்டாருனா கூட, தலைவா அவங்க ஆக்சிஸ் சொன்ன கருத்து கணிப்பு கூட வந்து உங்களுக்கு தான் சாதகமாக வந்து தலைவா, ஓட்டிங்கில் வந்து அவங்க தில்லுமுல்லு பண்ணிட்டாங்க, அந்த இவிஎம்மில் தில்லுமுல்லு பண்ணிட்டாங்க, அந்த கள்ள ஓட்டு போட்டாங்க திமுக காரங்க, இந்த மாதிரி அப்போ நம்மளுடைய ஆளுங்க வந்து ஓட்டு போட விடாமல் தடுத்துட்டாங்க. எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஆள் தான் விஜய். எஸ்ஐஆர்னா என்னன்னு கேட்குது ஒரு பொண்ணு, ஒரு டிவிகேவை சேர்ந்த ஒரு பொண்ணு. ம். நான் வந்து எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி வச்சுருக்கேன், ஆனால் என்னை ஓட்டு போடல விடலை ம். அப்படின்னு சொல்லுது. ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, எஸ்ஐஆர் உங்கள் பேர் இருக்கான்னு கேட்குறாரு. எஸ்ஐஆர்னா என்னன்னு கேட்குது. இந்த மாதிரியான ஒரு மூளை இல்லாத இளைஞர்கள், இளம்பெண்கள் கூட்டம் தான் விஜய் கட்சியில் அதிகமாக சார் இருக்காங்க. அந்த இளைஞர்கள் தான் சார் அடுத்த தலைமுறையை வந்து தீர்மானிக்க போறவங்க, தலைவரை தீர்மானிக்க போறவங்க. அதுதான் என்னை போன்ற சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்க இப்போ சொல்ல போனோம்னா நிறைய பேர் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் காசே கொடுக்காம இத்தனை ஓட்டுகளை சம்பாதிக்கிறாரு. காசு கொடுக்கலன்னு உங்களுக்கு யார் சொன்னது? கொடுக்கல சார். எங்கள் தொகுதியில் டிவிகே காரங்க காசு கொடுத்ததை நானே பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமாம், மற்ற கட்சிகளும் கொடுத்தாங்க. டிவிக்கே 300 கொடுத்தாங்க. பட்ஜெட் கம்மியா கொடுத்துருக்காங்க சார். அது அந்த அந்த தொகுதி வேட்பாளருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் சில பெரிய புள்ளிகளுடைய தொகுதிகளில் வந்து 1000 கொடுத்ததா கூட கேள்விப்படுறேன். அப்போ விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு நிறைய கொடுத்துருப்பா சார். கொடுத்துருக்கலான்றீங்க. பெரம்பூர் நான் ஸ்பெசிஃபிக்காக கேள்விப்படல. பட் வந்து டிவிகேனுடைய சில பெரும்புள்ளிகள், பணக்கார புள்ளிகள் இருக்க தொகுதிகளில் வந்து 1000 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிவிக்கு இருந்து காசு தரலை அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இல்லை, நான் வந்து இப்போ நாங்கள் என் கண்ணால் பார்த்தேன் டிவிகே காரங்க பணம் கொடுத்ததை. அதனால் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது தவறு. ரெண்டாவது, அவர் விஜய் என்ன சொன்னார், முதல்ல அரசியலுக்கு வரும்போது மற்ற கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் இலவசங்களை கொடுத்து மக்களை மயக்கி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாக்கா இலவசங்களை எதையும் கொடுக்க மாட்டோம், மக்கள் நல்ல திட்டங்களில் தான் நாங்கள் கவனம் செலுத்துவோம் சொல்லிட்டு பெரிய வீரவாசனம் பேசினார். ஆனால் தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது திமுக அதிமுகவோட போட்டி போட்டுக்கிட்டு இவர் இலவசங்களை அறிவிச்சார். இல்லை சார், மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சு இல்லையா, அதனால ஃப்ரீயா கொடுத்தா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாம்ல. அது எப்படி சாத்தியம்? சிலிண்டருங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க சிலிண்டரை வந்து இவர் எப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து இலவசமாக வாங்கி கொடுத்துட முடியும்? இல்லை, மோடி கூட டீலிங் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம் சார். இப்போ சொன்னீங்களே, இது பாயிண்ட். டீலிங் மீன்ஸ் நட்புறவு சார். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நட்புறவை வச்சு பண்ணுவார்னு நான் சொல்றேன் சார். அந்த அந்த டீலிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி வரலாம். அப்புறம் வந்து அதிமுக 2000 ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகையை கொடுக்கறதா சொன்னாங்க. திமுகவும் அவங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நாங்களும் 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க.
இவர் என்ன பண்ணாரு, நாங்கள் 2500 தரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ம், அப்புறம் அதிமுகவில் வந்து ஃப்ரிட்ஜு தரோம்னு அறிவிச்சாங்க. ம். டிஎம்கேல அதுக்கு போட்டியாக நாங்கள் வந்து 8000 ரூபாய்க்கு கூப்பன் கூப்பன் தரேன்னு கொடுக்குறோம், சொன்னாங்க. நீங்கள் அந்த கூப்பன் கொண்டு போயிட்டு எந்த பொருள் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதை பார்த்துட்டு விஜய், நான் வந்து தாய்மாமன் சீர் கொடுக்குறேன். சார் அது ஒரு நல்ல உறவு சார். தாய் மாமன் சீர் கொடுக்கறதுல எவ்வளவு பெரிய விஷயம் சார். ஸோ ஒரு உலக பெண்கள், அதாவது நம்ம நாட்டு பெண்களை வந்து அவங்க வந்து சகோதரியை நினைக்கிறதுனால அந்த ஒரு சீர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். சொல்கிறத யார் வேணால் சொல்லலாம் ராஜேஷ், ம், அது நடைமுறைக்கு சாத்தியமா? இவர் பொன்ராஜ் வந்து அவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர். அவர் அப்துல் கலாமுக்கு உதவியாளராக இருந்தவர். ம், விஜய் அறிவிச்ச திட்டங்களை மொத்தத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி அவர் பேசியிருக்கிறாரு. ம், விஜய் அறிவிச்ச இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னா 20 லட்சம் கோடி ம். நிதி தேவைப்படும். நம்ம தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை ஒவ்வொரு வருஷமும் போடுற பட்ஜெட்டுடைய அமௌண்ட்டே 4.5 லட்சம் தான். 4.5 லட்சம் தான் பட்ஜெட்டே. ம். இவர் எப்படி 20 லட்சத்துக்கு 20 லட்சம் கோடிக்கு எப்படி இவர் வந்து இந்த இலவசங்களை கொடுக்க முடியும்? இது முழுக்க ஒருவேளை முழுக்க விஜய் வந்து- ஏமாத்து வேலை அப்படி சொல்லியிருக்கார் ஸோ பொன்ராஜ். ஒருவேளை விஜய் வந்து சினிமா நடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 படங்கள் வருஷத்துக்கு கொடுத்து அந்த மாதிரி கூட சம்பாதிச்சு பண்ணலாம் சார். சார், ஒரு பொண்ணு இப்படி தான் தற்குறித்தனமாக பேசியிருக்குது. ம். மற்றவங்களும் மற்ற கட்சிகளும் இலவசம் கொடுக்குறாங்க, நீங்களும் உங்கள் கட்சியிலையும் இலவசம் கொடுக்குறேன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து எந்த விதத்தில் நீங்கள் மாற்றாக இருக்க முடியும்? சார் அது பேர் இலவசம் இல்லை சார். இப்போ இலவசம் சொல்லக்கூடாது, அது உரிமை சார். உரிமை தொகை. சொல்கிறது என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும், அது வந்து பேர் இலவசம்தான். ம், உண்மை யதார்த்தம் இலவசம்தான். பாலியல் தொழிலாளி அப்படின்னு ஒரு நாகரிகமான பேர் ஒன்று கொடுக்குறாங்க. ஆமா. ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. என் வாயால் சொல்லணும் அவசியம் இல்லை. அதை தான் பொன்ராஜ் சார் சொன்னார். ம், ம். அப்படி அது மாதிரி தான் இதுவும். இதை வந்து உரிமை தொகை, கருணை தொகை என்ன சொன்னாலும் வந்து இலவசம் இலவசம்தான். ம். இந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு டிவிக்கு தற்குறி பொண்ணுகிட்ட. ம். அந்த பொண்ணுக்கு ஒரு 22 வயசு இருக்கும். உங்கள் தலைவரும் வந்து இலவசம் அறிவிக்கிறாரு, ம். அப்போ நீங்கள் எப்படி வந்து மற்ற கட்சிகளுக்கு மாற்றாக வர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, மற்ற கட்சிகள்லாம் வந்து கவர்மெண்ட் பணத்துலேருந்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். எங்கள் தலைவர் விஜய் தன்னுடைய சொந்த பணம், எனக்கு அரசாங்க பணமே வேணாம், என் சொந்த பணத்துலேருந்து தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காருன்னு சொல்லுது. ம். என் சொந்த பணத்துலேருந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறேன்னு விஜய் ஏதாவது ஒரு கூட்டத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். சொல்லல சார். அவங்களோட ரசிகர்கள் வந்து இப்படி நினைச்சிருக்கலாம்ல, விஜய் வந்து நமக்காக பண்ணுவார்னு நினைச்சு அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம் சார். அந்த பொண்ணு என்ன சொல்லுது? சொல்லியிருக்காரான்னு சொல்லுது. எங்கள் தலைவர் வந்து என் சொந்த பணத்துலேருந்து தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுது. ம். இவ்வளவுதான் அந்த டிவிக்கு தற்கொலைகளுடைய அறிவு லெவலுங்கிறது இவ்வளவுதான். சார் முக்காவாசி இளைஞர்கள் வந்து டிவி கேக்கு சப்போர்ட்டா தான் சார் இருக்காரு. அப்போ எல்லாருமே வந்து தற்கொலைகளா சார்? முக்காவாசி இளைஞர்கள் டிவிக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லதை நான் ஒத்துக்கவே ஏன்னா மாட்டேன். நான் இதுக்கு சொல்றேன்னா, விஜய் ஒரு பிரச்சாரம் போனார்னா அங்க எவ்வளவு க்ரௌடு வருது சார். இப்போ கட்டுப்படுத்தவே முடியல சார், அந்த அளவுக்கு க்ரௌடு வருது. அதாவது முதல் விஷயம், இருக்கிற இளைஞர்களில் முக்காவாசி பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்று சொல்வதே வந்து தவறான கூற்று. ம். பாதி பேர் என்று வேண்டுமானால் நான் ஒப்புக்கொள்வேன். அது கூட வந்து இந்த 18 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் ம். ஒரு பாதி பேர் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ம். இந்த பாதி பேர் வந்து அரசியல் மயப்படுத்தப்படாத ம். ரொம்ப அறியாமையில் இருக்கிற ஒரு இளைஞர்கள். ம். திராவிட கட்சிகளை வந்து முற்றாக வெறுக்கிற ஒரு இளைஞர் கூட்டம். ஏன் அப்படி வெறுக்கிறாங்கன்னா, சினிமா போன்ற மீடியாக்களில் அப்படி வலியுறுத்தப்படுது. கட்சிகள், ஆளுகிற கட்சிகள் எல்லாமே வந்து மக்கள் விரோத செயல்கள் தான் செய்கிறாங்க, எல்லாரும் வந்து தவறான ஆட்சியை தான் கொடுக்குறாங்க, எல்லாரும் ஊழல் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து திணிப்பு தொடர்ந்து மூளைச்சலவை, பிரெயின் வாஷ்ங்கிறது தான் ரொம்ப சரியான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும். இதுக்கு தொடர்ந்து மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்காங்க அந்த இளைஞர்கள். ஆனால் திராவிட கட்சிகள், ரெண்டு கட்சியுமே நான் சொல்கிறேன், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, எந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள், வட இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களை விட தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக ஆக்கி இருக்கிறாங்கன்ற அந்த உண்மை, அந்த தரவுகள் அந்த இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படவே இல்லை. இதுதான் திராவிட கட்சிகள் செய்திருக்கிற தவறு. தாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம்,
அப்படிங்கிறத வந்து அவ்வப்போது பிரச்சாரங்கள் வாயிலாகவும் சினிமாக்கள் வாயிலாகவும் மேடை தோறும் இந்த இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். எடுத்து சொல்ல தவறிட்டதனால ஏற்கனவே விளம்பர அரசுன்னு விமர்சனம் பண்றாங்க சார். என்ன விளம்பரம் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. அவங்க செய்யறதெல்லாம் சொல்லி காட்டுறாங்களே சார், நாங்க இது பண்றோம் அது பண்றோம்ட்டு. அது எலெக்ஷன் சமயத்தில் மட்டும்தான் சொல்லி காமிச்சாங்க. இல்ல சார், ஓசி பஸ்ன்னு கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சொல்லி காட்டினாங்க சார். இலவசம் சொல்லக்கூடாது உரிமைன்னு சொன்னாங்க, பட் ஓசி பஸ்லாம் சொல்லி காட்டினாங்க சார். இல்லை, இப்போ இந்த இலவச பஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் வந்து அது கரெக்டுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அது தேவையில்லாத ஒரு இலவசம் தான். நான் வந்து திராவிட கட்சிகளை ஆதரிக்கிறேன் அப்படின்னாலும் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் ஆதரிக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த இலவசங்கள் கொடுக்கறது வந்து இந்த இலவச டிவி கொடுத்ததாகட்டும், இப்போ அவங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இலவச ஸ்கூட்டி கொடுத்ததாகட்டும், அப்புறம் இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அறிவித்ததாகட்டும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். ஒரு மனிதனை முன்னேற்ற வேண்டுமானால், தொழில் இல்லாத ஒரு மனிதனை முன்னேற்ற வேண்டுமானால் மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காம மீனை மட்டும் தூக்கி கொடுத்துட்டு நான் அவனை கரை ஏற்றிட்டேன், அவனுக்கு நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த இலவசங்கள்ன்றது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காம மீனை மட்டுமே கொடுப்பதை போன்றது தான். அது வந்து அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் அவனுக்கு பயன்படுமே தவிர அடுத்த வேளைக்கு மறுபடியும் அவன் கையேந்தும் நிலை தான் இருக்கும். ஸோ அது அந்த இலவசம் பஸ் பயணம்ன்ற இலவசம் வந்து இப்போது எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இலவச பயணம் கொடுப்போம்னு அறிவிச்சிருக்காரு. இது எதுவுமே தேவையில்லாதது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு அமைச்சர் வந்து ஓசி பயணம் சொன்னது வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்க விஷயம்தான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஒருவேளை கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கல, அதனால விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு வந்து இளைஞர்கள் முன் வரலாம்ல. ஏன்னா அவரை நிறைய ட்ரோல் பண்ணி விமர்சனம் பண்ணி தான் அவங்களுக்கு அறியே பண்ணாங்க. இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணுறாங்க, சரி அந்த நல்ல மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோம் அப்படின்றதுக்காக விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் முன் வராங்களா சார்? விஜயகாந்தை காலி பண்ணது வந்து கட்சிகள் கிடையாது, மக்கள் கூட கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று, முதல் விஷயம் வந்து அவருடைய ஹெல்த்து பாதிக்கப்பட்டது. அதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. மற்ற அரசியல் கட்சிகளோ மக்களோ பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா அவர் ட்ரோல் நிறைய சந்திச்சார்ல சார். அவர் ஒரு வீடியோ வந்து ட்ரோல் பண்ணி போட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ விஜய்க்கும் நடக்குது. விஜய் எங்க போனாலும் சரி அவரை சுற்றி விமர்சனங்கள் வருது, ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி சார் காலி பண்றதுக்கு முயற்சி. விஜயகாந்த் அரசியல் ரீதியாக விஜயகாந்த் செய்த தவறு என்னன்னா, நான் வந்து எனக்கு எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, எனக்கு கடவுளோடும் மக்களோடும் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டு தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனை சந்திச்சார். அந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சார். விருதாச்சலம் தொகுதின்னு ஞாபகம். அது ஒரு பாமக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிச்சார். 8% ஓட் பேங்க்கு கிரியேட் பண்ணார். அதை அப்படியே அவர் கண்டினியூ பண்ணியிருந்தார்னா படிப்படியாக அவருடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஆனால் அவர் வந்து தேவையில்லாமல் அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தார். இதெல்லாம் வந்து அவருடைய மனைவி பிரேமலதா உடைய தவறான வழிகாட்டுதல், சொல்றத வற்புறுத்தல், தவறான வற்புறுத்தல் காரணமாக அவர் எடுத்த முடிவு அது. 2011 அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தார். அதுக்கு பிறகு ஜெயலலிதா கூட முரண்பட்டு சட்டசபையிலேயே ஜெயலலிதா கூட மோதினார். அதுக்கப்புறம் 2016 திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணார். அவர், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மக்கள் நல கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது. இவர் வந்து தன் தலைமையில் 2011 கூட தன் தலைமையிலேயே ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி அப்பயே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாருனாக்கா அந்த 2016 அந்த படுதோல்வி ஏற்பட்டிருக்காது. ஆனால் வந்து அவர் எப்போ ஜெயலலிதா உடைய அதிமுக கூட கூட்டணி வச்சாரோ அப்போ ஒரு மக்கள் நம்பிக்கையை, அதாவது நடுநிலையான மக்களுடைய நம்பிக்கையை அவர் இழந்துட்டார். அதுக்கு பிறகு உருவாக்கின மக்கள் நல கூட்டணிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து அவருடைய உடல்நிலையுமையும் மோசமடைஞ்சு பேச முடியாமல், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நினைவு தடுமாற்றங்கள் கூட ஏற்பட்டு மோசமான உடல்நிலை,
பாதிப்பு ஏற்பட்டது. இந்த காரணங்களால் தான் அவர் வந்து பின்னடைவை சந்திச்சாரு தவிர, ட்ரோல் பண்ணினாங்க மீடியாக்கள். அதாவது டிஎம்கே மீடியாக்களும் ஏடிஎம்கே மீடியாக்களும் அவரை வந்து டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ணினாங்க, அது உண்மைதான். எஸ் சார், நான் தான் சொல்ல வரேன். அதே நிலைமை தான் இப்போ விஜய்க்கும் நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன் சார். இல்லை, அந்த ட்ரால் பண்ணினது காரணத்துக்காலேயே அவர் வந்து தோத்து போயிட்டாரு அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ரெண்டாவது வந்து விஜயகாந்த் வந்து உண்மையிலேயே மக்களை நேசிச்சாரு. ஆமாம், அதுக்கு வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டு இருக்கு. அவர் வந்து அரசியல் வாடையே இல்லாமல் வெறும் சினிமா ஹீரோவாக மட்டுமே இருந்த போதும், நான் சினிமா துறையை சேர்ந்தவன்ற முறையில் எனக்கு நல்லா தெரியும், சினிமா ஹீரோவாக மட்டுமே இருந்த காலத்தில் இருந்து அவர் வந்து பல பேருக்கு பலவிதமான உதவிகள் பண்ணியிருக்கிறார். பண உதவிகள், அன்னதானம், அந்த மாதிரி. அப்புறம் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் நின்னாக்கா அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவார். இந்த மாதிரி பல்வேறு அவர் நடத்தின ஒரு ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரின்னு நினைக்கிறேன். அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அங்கே இலவச உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க வர்ற பேரண்ட்ஸ் கூட முதல்ல வந்து அங்கே கல்லூரி பொறுப்பாளர் கேட்பாங்களாம், சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்களாம். யார்? மாணவிகளுடைய அப்பா அம்மா கிட்ட. சாப்பிடல அப்படின்னு சொன்னாக்க முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசலான்னு வாங்கலாம். அந்த மாதிரி வந்து பல்வேறு நலத்திட்டங்கள், அன்னதானம், பண உதவி, பொருளுதவி எல்லாம் செஞ்சிட்டு இருந்த ஒரு வள்ளலாக வாழ்ந்த ஒரு விஜயகாந்த். இவருடைய விஜயுடைய ட்ராக் ரெக்கார்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். சார், அவர் செய்கிறது வெளியே சொல்லி காட்ட மாட்டார் சார். விஜய் வந்து மறைமுகமாக செய்வார் சார், அதனால வெளியே தெரியுது இல்லை. இது வந்து டிவிக்கு தற்கொலை சொல்றதை கேட்டுட்டு நீங்க அப்படியே பேசல சார். எனக்கு பேசல சார். இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, விஜய் இப்போ அரசியலுக்கு வந்த உடனே யாரை டார்கெட் பண்ணி பேசுறாரு? டிஎம்கே. எதுக்காக? அவங்க வந்து ஆளும் கட்சி, அவங்கள பேசினாதான் மக்கள்கிட்ட ரிஜிஸ்டர் ஆகும்னு அப்படி பேசினாரு. சரிங்களா? இப்போ எல்லாரும் எதுக்கு விஜய் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்றாங்க? விஜய் வந்து ஒரு ஹை லெவல்ல இருக்காரு, அவரை பேசினாதான் நம்ம ட்ரெண்டிங்ல வருவோம், நம்மளோட ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்க. இப்போ நான் கூட சொல்லலாம், இப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுக்கு தான் சொல்கிறேன், அப்படின்னா அடுத்த நாளே என்னை வந்து சாத்துன்னு சாத்திடுவாங்க, ட்ரெண்டிங்கில் வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து விஜயை பேசி அப்படி ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்கிறீங்களாங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறதுனால நான் கேட்குறேன். விஜய் கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்த உடனே நான் ஒரு யூடியூப் சேனலில் பேசுனது இப்போவும் என்கிட்ட ஆதாரமாக இருக்குது, அந்த சேனல் லிங்க்கு. அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்றைய இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக 2 தலைவர்கள் தெரிகிறாங்க. ஒன்று விஜய், இரண்டாம் அவர் அண்ணாமலை. இந்த 2 பேரும் இணைந்து தேர்தலை சந்திச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விஜயை வரவேற்று பேசியிருந்தேன். எப்போ விக்கிரவாண்டி மாநாட்டிற்கெல்லாம் முன்னாடி. ஆனால் அதுக்கு பிறகு அவர் விஜய் கட்சி அறிவிப்பை வெளியிட்ட அந்த தினத்தில், அது வந்து 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி என்று எனக்கு ஞாபகம். அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, விஜய் பிஜேபியோடைய பேக்கிங்கோட, பின்னணியோட தான் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சது. அதுக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, பிப்ரவரி மாதம் அவர் வந்து கட்சி தாவேகான்ற கட்சி பேரை அறிவிக்கிறாரு. அதே ஆண்டின் மே மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் தாவேகா பங்கேற்காது. கட்சி பேர் அறிவிச்சனைக்கு அதை சொல்லிட்டாரு. அதான் தேர்தல் சந்திக்கல, நான் சட்டமன்ற தேர்தல் என்னோட இலக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமா. அப்போ நான் என்ன பேசியிருந்தேன் சேனல்லன்னா, பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச், ஏப்ரல், மே 3 மாசத்துல நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த 3 மாசத்துல வர நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கலந்துக்க போறது இல்லைன்னா, இப்போ எதுக்கு கட்சியை பத்தி அறிவிக்கணும்? தேவையே இல்லையே. அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட அறிவிச்சிருக்கலாம். 3 மாதம் கழித்து தான் சாந்தி முகூர்த்தம் என்றால் எதற்காக 3 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு நகைச்சுவையாக கேட்டிருந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்கல்ல சார், அந்த ஃபங்க்ஷன் கூட அதை நினச்சிக்கலாம்ல. ஸோ நிச்சயதார்த்தத்தை முன்கூட்டியே வச்சுட்டு கல்யாணத்தை பின்னாடி வச்சு நடத்திருப்பாங்க சார், அதுக்காக கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நல்லா சமாளிக்கிறீங்க, உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை நான் பாராட்டுறேன்.
ஆனால் அப்போவே எனக்கு கிடைச்ச தகவல் என்ன, அப்போது அந்த அறிவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுருந்தார். ம். அவர் வெளியிட்டிருந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸில். ம். அப்புறம் வந்து திராவிட அப்படின்ட்டு தான் வந்து எல்லாரும் கட்சி பேரில் வச்சுக்கிற வழக்கம். தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ன்ற மாதிரி. ஆனால் இவர் திராவிடங்கிறத தவிர்த்துட்டு தமிழக அப்படின்னு அறிவிச்சார். இந்த மாதிரி பல காரணங்களை வந்து எனக்கு கிடைச்ச தகவலையும் வைத்து இந்த விஷயங்களையும் வந்து எவிடன்சஸாக வச்சு விஜய்க்கு பின்னணியில் பிஜேபி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது இப்போ நிரூபணமாகிருக்கு. இதனால சார் பாருங்க, விஜய் வந்து பல தேர்தல் முறைகேடுகளை செஞ்சிருக்காரு. ஆனால் தேர்தல் ஆணையம் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்குது. உதாரணத்துக்கு தன்னுடைய சொத்து மதிப்பை பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு விதமாகவும், திருச்சியில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது வேறு விதமாகவும் தாக்கல் பண்ணியிருக்காரு. ரெண்டுத்துக்கும் 100 கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கு. இப்படி சொத்து மதிப்பில் வித்தியாசம் இருந்தாலே அவங்களுடைய வேட்பு மனுவை நிராகரிக்கலாம்னு தேர்தல் விதி சொல்லுது. இது ஒன்று. ரெண்டாவது, தேர்தல்களில் குழந்தைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள்லேயே இருக்குது. அது பைலால இருக்குது அது. ஆனால் இவர் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் குழந்தைங்க கிட்ட போய் பெரியவங்களை வந்து ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி தாஜா பண்ணுறாரு. கிண்டர் ஜாய் கேட்டு அழுது அடம் பிடிச்சி எப்படி நீங்கள் வாங்குவீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் அக்கா சித்தப்பா பெரியப்பா எல்லார்கிட்டேயும் இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் அழுது அடம் பிடிச்சி ஓட்டு போட வைங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாகவே முன் வந்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம். அப்போவே டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம். இது வந்து அவர் கடைசி மேடையில் மட்டும்தான் சொன்னார்ன்றது கிடையாது. அதுக்கு முன்னாடியும் கூட இது போல் பேசியிருக்கிறார். அவர் கடைசி மேடையில் வந்து இதை ரொம்ப வலியுறுத்தி பேசினார். ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறையை அவர் ஃபாலோ பண்ணாததுனால அவரை வந்து தேர்தல் ஆணையம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம். குறைஞ்சபட்சம் அவரை கூப்பிட்டு ஒரு விளக்கத்தை கூட கேட்கல தேர்தல் ஆணையம். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்கார், தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய பெண் ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கேட்டிருக்காரு. இது போல் வந்து குழந்தைகளை வந்து ஓட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி பேசியிருக்காரு. இது வந்து சட்டப்படி தவறு இல்லையா, நீங்கள் விஜய் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, கம்ப்ளைண்ட் வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தானே சார் சொல்லியிருக்காங்க. சூமோட்டாவாக இப்போ வந்து ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாங்க, எலெக்ஷனில் ஓட்டு போகிறதுக்கு 500 ரூபாயோ எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. அதை வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்களா? தேர்தல் ஆணையம் பறக்கும்படி சுற்றிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க, அதனால தெரிஞ்சு பண்ணுறாங்க. அப்போது அவங்களே வந்து அவங்க பணம் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டோ அல்லது நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, காரில் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னாலே வந்து சீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ யார் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க சீஸ் பண்ணுறாங்க அந்த வண்டியை? சூமோட்டோன்னு வாங்க. ஆமாம், தன்னிச்சையாக நடவடிக்கை எடுப்பது. அப்படியே எடுத்துருக்கணும். ரிப்போர்ட்டருக்கு அதை சுட்டி காமிச்ச பிறகாவது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு உறுதி கொடுத்துருக்கணும். அதையும் செய்யலை. சரி, இவ்வளவும் ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஒருத்தர் இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் குழந்தைகளை முறைகேடாக தேர்தலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் விஜய், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இதை பேஸ் பண்ணியாவது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை? இப்போவும் தேர்தல் ஆணையம் வந்து ஊமையாக இருக்கிற காரணம் என்னென்னா, அது வந்து பிஜேபியுடைய கைப்பாவை, அதனால் விஜய்க்கு சப்போர்ட்டாக நடந்துக்குது. சார், ஒருவேளை தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியோட கைப்பாவையாக இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாமே சார் தமிழ்நாட்டில். பிஜேபியுடைய கைப்பாவே தேர்தல் ஆணையம் இருந்தாக்கா இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் அவங்களால ஜெயிச்சிட முடியுமே. அப்படி நடக்கலையே. பல மாநிலங்களில் வந்து மற்ற கட்சிக்காரங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் கூட எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரப்போகுது இந்த பேட்டியை நான் கொடுக்குற தேதி வந்து மக்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து மே 2ஆம் தேதி நான் கொடுக்குற பேட்டி. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரல.
ஸோ மேற்கு வங்கத்தில் கூட வந்து மம்தா பானர்ஜி தீவிரமாக பிஜேபி எதிராக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 15 வருஷம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், தொடர்ந்து 15 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தாலும் கூட அதை வந்து வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், நாதாரித்தனம் பண்ணாலும் நாசூக்கா பண்ணணும்டான்னுவார். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்களால வந்து டேரிங்காக வந்து எப்படி பண்ண முடியும்? இது கைப்பவையாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது போல. ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் வந்து அவங்க தன்னுடைய கட்சிக்கு ஃபேவராக பண்ண முடியுமே தவிர, ஏன்னா வந்து அந்த இடத்துல எல்லா கட்சி ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது. அதே போல் வந்து இப்போது அந்த இவிஎம் மிஷின்ஸை வந்து எல்லா இடத்துலையும் ஆஃப் பண்ணி தான் வந்து பாதுகாத்து வச்சுருக்குறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரியான தகவல் எனக்கு தெரியலை. ஒருவேளை இவிஎம் மிஷினை வந்து எங்கேயாவது சில இடங்களில் ஆஃப் பண்ணாமல் ஆனில் வச்சுருந்தாங்கனாக்கா வெளியில் இருந்தபடி ரிமோட் மூலமாக வந்து பல தொகுதிகள்லேயும் வந்து அந்த பேலட் பாக்ஸில் தாமரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு விடுற மாதிரி பண்ண முடியும். ஆனால் அப்படி சில இடத்துல ஆனில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பாஜகவுக்கு வந்து அது டெக்னிக் தெரியாமல் போயிருக்கோம் சார். அதனால நானே அப்படி நடக்கக்கூடும்னு சிந்திக்கும் போது பாஜக எப்படி தெரியாமல் இருந்திருக்கும் சார். மற்ற கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு உஷாராக்காங்களோ அந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு பெனிஃபிட்.